Happy morning, dear friends. Happy morning to you all. தமிழ் இன்றைய இந்த வாரத்து தமிழ் நிகழ்ச்சியில் எல்லாரும் உங்களை எல்லாரும் தந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிடம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய டீம் மெம்பர்ஸை உள்ளார வர சொல்லி ஒரு அழைப்பு கொடுங்க, ஒரு ரிமைண்டர் கொடுங்க. ஓகே. ஸோ ஆஸ் அ லீடர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள நீங்க இந்த இடத்துக்குள்ள வரணும். அதே சமயத்துல உங்களுடைய நண்பர்களும் இங்க வர்றதுக்கு முழு கவனத்தை நீங்க வந்து போடணும். ரைட். ஸோ நீங்க வளர்றீங்க, உங்க நண்பர்கள் வளர்ந்தாங்க அப்படின்னு சொன்னாதான் உங்களுடைய வியாபாரம் வளர்ச்சி காணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டவுன்லைன் கூடயும் போய் உட்காந்து நிறைய நேரத்தை செலவு பண்ணி அவங்கள வந்து ஒரு ட்ரைனிங் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு சொன்னாக்கா நிறைய நேரம் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆகவே இந்த வாரத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது? செவ்வாய்க்கிழமை இங்கிலீஷ் பிரசன்டேஷன் நடக்குது, புதன்கிழமை தமிழ் பிரசன்டேஷன் நடக்குது, வியாழக்கிழமை கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் பிரசன்டேஷன் நடக்குது, சனிக்கிழமை தமிழ் ட்ரைனிங் நடக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 4 இடத்துக்கும் நம்மள எப்படியாவது அந்த நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி நம்ம ஈடுபாடு செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கிறோம். ஸோ உங்க நாலேஜ் வளரும் பொழுதுதான் உங்களுடைய வியாபாரம் வளருது. என்றைக்கு வந்து உங்களுக்கு நாலேஜ் வளரலையோ நீங்க ஒரு சின்ன ஒரு ஃபாலோவரா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமே தவிர நீங்க ஒரு லீடரா மாற முடியாது. ஓகே. ஒரு உதாரணத்துக்கு வச்சுங்களேன், ஒருத்தர் வந்து பள்ளிக்கூடத்துக்கே போல. ஒரு உதாரணத்துக்காக இந்த கதையை சொல்றேன். ஓகே. இந்த கதையில இது ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை. அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, அவர் கொஞ்சம் லோரியோ பஸ்ஸோ ஓட்டி கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை வந்து அவர் தொடங்கினார். ஓகே. அந்த கம்பெனியை தொடங்கும் போது வந்து அவர் ஒரு முதலாளியா ஏற்கனவே இருந்தது இல்லை. ஆனா இப்போ வந்து அந்த பிசினஸ் பத்தி அவருக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா அவரு ஒரு டிரைவரா இருந்திருக்காரு. ஒரு லோரியை வந்து சொந்தமா எத்தனோ வருஷம் ஓட்டி இருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு லோரிக்கு வந்து அவரு ஒரு முதலாளி. அப்ப அந்த உள்ள வரும்பொழுது அந்த கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறது, ஆர்டர்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் கத்துக்கிட்டு அவருடைய அந்த மேனேஜ்மெண்ட், அந்த பிசினஸ் தான், அதே பிசினஸ் தான். அந்த பிசினஸோட மேனேஜ்மெண்ட்ல அவருக்குள்ள நாலேஜ் வளர 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 நிறைய விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. இன்னும் ஒரு 4-5 லோரியோ பஸ்ஸோ வாங்கி போடுறாரு. தென் அதை ஒரு ஆபீஸ் வச்சு மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு டீமை உருவாக்கி போய் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டீமை உற்பத்தி பண்றாரு. அப்புறம் ஒரு டீமை உருவாக்கி ஆன்லைன்ல அவங்க கம்பெனியை ப்ரொமோட் பண்றதுக்கு ஆவணம் செய்யறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் அந்த சம்பந்தப்பட்ட அவருடைய நாலேஜ் வளர 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 இன்னைக்கு அவருடைய வியாபாரம் வந்து ஒரு வித்தியாசமான லெவல், ஒரு பெரிய லெவலுக்கு வளர்ந்துருச்சு. அப்ப நீங்க சொல்லுங்க, எப்படி அந்த வியாபாரம் வளர்ந்துச்சு? அவர் எல்லாத்தையும் போய் ஓடி 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 பார்த்ததுனால அந்த வியாபாரம் வளர்ந்துச்சா, அல்லது அந்த வியாபாரத்துல அவருடைய நுணுக்கங்கள், அவருடைய நாலேஜ், அவருடைய ஸ்கில்ஸ், அந்த உழைப்போட சேர்த்து இந்த ஸ்கில்ஸும் வளர்ந்ததுனால, அவரோட நாலேஜும் வளர்ந்ததுனால இந்த அவருடைய வியாபாரம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வியாபாரமா மாறுனுச்சா? யாரெல்லாம் வந்து இல்லைங்க அப்படிலாம் இல்லை, அவரு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாருனாக்கா வந்துருவாரு முன்னுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா திரும்பவும் ஒரு முறை யோசனை பண்ணுங்க. ஓகே. நீங்க சரி தப்புன்னு நான் சொல்ல, திரும்பவும் ஒரு முறை யோசனை பண்ணுங்க. புரியுங்களா? ரைட். ஸோ 100%, ரைட், 100% சின்னமா சொல்றேன், அவருடைய வளர்ச்சி, அவருடைய நாலேஜும் ஸ்கிலும் வளர்ந்ததுனால தான் அவருடைய வளர்ச்சி. அந்த நாலேஜும் ஸ்கில்ஸும் வளரலன்னா அவருக்கு அவ்வளவு பெரிய அபரிதமான வளர்ச்சி வராது. இத வந்து போன வாரம் அகில உலக
ஒரு சர்வே செஞ்சிருக்காங்க. மக்களுடைய படிப்புனால அவங்க வாழ்க்கையில முன்னேறாங்களா அல்லது அவங்க ஸ்கில்ஸ்னால அவங்க வாழ்க்கையில முன்னேறாங்களான்னு ஒரு ஆய்வு பண்ணிருக்காங்க. அந்த ஆய்வுல வந்து தெள்ள தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. ஒரு காலத்துல படிப்பு அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்களோட ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. இப்ப ஸ்கில்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாலேஜும் அந்த எபிலிட்டியும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா ஸ்கில்ஸா மாறும். அந்த நாலேஜ், எபிலிட்டி, என்னென்ன டைம் இன்வால்வ் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டீங்கன்னாக்கா ஸ்கில்ஸா மாறும். புரியுங்களா? ஸோ அதுதான் நானும் சொல்றேன். உங்களுடைய கல்வி படிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ, வெதர் இந்த ஐடில நீங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதெல்லாம் வந்து செகண்டரி. இன்னைக்கு நீங்க கத்துக்க விரும்புறீங்களா? ஒன்னாவது. உங்களுடைய டீம்ல உள்ளவங்களுக்கு நீங்க அதை கத்துக் கொடுக்க விரும்புறீங்களா? ரெண்டாவது. ஸோ நீங்க கத்துக்கும் போது உங்களோட நாலேஜ் வளரும். உங்க டீமுக்கு நீங்க அந்த கத்துக் கொடுக்குற பாடத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுனால உங்க டீம் வளருது. நீங்க டீம் வளரும் போது நீங்க ஒரு லீடரா மாறும். ஸோ ஒரு லீடரா மாறும்போது அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வரும். அவர் பஸ் ஓட்டினாரு, லோரி ஓட்டினாரு. இன்னைக்கு அந்த கம்பெனி வளரும் போது மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வளருது அவர். அது மாதிரி இந்த பிசினஸ்ல 4 பேர்ட்ட பேசுற ஸ்கில் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க 4 பேர்ட்ட பார்த்து செய்ய முடியுது. அந்த 4 பேரையும் நீங்க லீடரா உருவாக்கும் பொழுது உங்களுடைய ஸ்கில்ஸ் வளருது. நீங்க ஒரு லீடரா உருமாறுகின்றீர்கள். ஸோ கண்டிப்பாக நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைய முடியும். நீங்க ஒரு உருமாறி நீங்க ஒரு பெரிய லீடரா ஆக முடியும். ஒரே ஒரு கண்டிஷன் தான். டீமை உருவாக்குங்க. அவங்களுக்கு நாலேஜை கத்துக் கொடுக்க நீங்க தயாராகுங்க. ஸோ அவங்களுக்கு நாலேஜ் நீங்க எப்படி கத்துக் கொடுக்க போறீங்க? ஒருத்தர் எப்படி கத்துக்க போறீங்க? எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து உட்கார வைக்கணும். இன்னைக்கு என் டீம்ல யாரு வரல? இந்த ஜூம் முடிஞ்ச உடனே ஒரு கால் கொடுத்து, ஐயா நான் இவ்வளவுதான் சொன்னேனே, நீங்க மறந்துட்டீங்களா? என்ன ஆச்சு? இப்போ ஒரு 2 மெசேஜ் அனுப்புங்க. அப்பயும் அவர் வரல. அப்புறம் நைட்ல திரும்ப ஒரு கால் கொடுத்து அடுத்த வாரத்துல கண்டிப்பா வந்துடணும் நீங்க. அப்பதான் நம்ம 4 விஷயத்த கத்துக்கிட்டு 4 அந்த டீமுக்கு நம்ம வந்து கத்துக் கொடுக்க முடியும். அப்படிலாம் வந்து நீங்க அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு தான் தெரியும். நீங்க எந்த அளவுக்கு அந்த அளவு அந்த ஈடுபடுறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த ஈடுபாடு தான் உங்களை உங்கள் உயர்வுக்கு உதவி செய்யும். அந்த ஈடுபாடு இல்லைன்னு சொன்னாக்கா நீங்க அப்படியே டவுனாவே ஒரு லெவலாவே இருந்துருவீங்க. ஸோ நீங்க ஒரு லீடரா மாறணும்னாக்கா உங்களை நீங்க பொறுப்பெடுத்து ஆகணும் கையில். புரியுங்களா? ஸோ வித் நோட் ரைட் வித் நோட் இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகும். இன்றைய நிகழ்ச்சிய 3 பேர் நான் என்னுடன் உதவியாக நமது கம்பெனி இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் மிஸ்டர் ரோஷன் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு நமக்கு இன்னைக்கு. அடுத்தது மிஸ்டர் கிருஷ்ணன் நம்மளுடன் சிறப்பாக இணங்கி வந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய அற்புதமான லீடரா இன்னைக்கு உருவெடுத்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தென் நம்மளுடைய அன்பு தலைவர் மிஸ்டர் அன்பு இருக்காரு. ஸோ என்னுடைய பங்கு வந்து இன்னைக்கு இந்த கம்பெனியோடைய அந்த கம்பெனியோடைய அறிமுகத்தை நான் செய்ய போறேன். அந்த கம்பெனி அறிமுகம் செய்து முடித்தவுடன் திரு கிருஷ்ணன் அவர்கள் இன்றைய மார்க்கெட்டிங் பிளான் வந்து அவர் தான் பேசுவார். அதன் பிறகு ஏன் இந்த வியாபாரம், இதுல என்ன நீங்க வந்து அடைய முடியும் அப்படின்ற அவரோட அனுபவத்தை வந்து திரு நம்மளோட அன்பு தலைவர் அன்பு அவர்கள் பகிர்ந்துக்குவாரு. ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு கடைசியா வந்து இன்றைய மார்க்கெட்டிங் இந்த மாசத்தோட டிரைவை பத்தி கொஞ்சம் நம்ம பேசிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம ஒரு முடிவு கொண்டு வரலாம். ஸோ இன்றைக்கு வந்து 15 நிமிடங்கள் நான் எடுத்துக்கிட்டேன். உங்களை ஒரு தலைவரா உருமாற்றம் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல. சரிங்களா? ஓகே. நான் ஸோ இந்த டெக்னாலஜி இன்னைக்கு தான் வந்து நான் ஒருத்தர்கிட்ட ரொம்ப டீட்டெயிலா பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம்னு சொன்னாக்கா, இந்த டெக்னாலஜி கண்டிப்பாக உலக அளவுல போகும் அப்படின்னு. ரெமெட்ரான் ரைட், கண்டிப்பா உலக அளவுல போகும்னு சொல்லிட்டு.
அப்ப இன்னைக்கு 2 விஷயம் நடந்துச்சு. ஒன்னாவது வந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, என்ன நீங்க அடிச்சு போட்டாலும் சரிங்க, சுட்டு போட்டாலும் சரிங்க, ஏன் கம்ப்யூட்டர்ல ரெமெட்ரான் நான் பூட்ட மாட்டேன். அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு நம்ம இங்க இணைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ரெமெட்ரான்ல நீங்க கனெக்ட் பண்றீங்களா பண்ணலையா அப்படின்றது செகண்ட். ஆனா ரெமெட்ரான் ஒன்று இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட நான் வந்து தெரியப்படுத்துறேன். இந்த ரெமெட்ரான் வந்து எப்படி உங்க கம்ப்யூட்டருக்கு வந்து 100% சேஃப், 100% சேஃப் அப்படின்ற அளவு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு என்கிட்ட நாலேஜ் இல்லை. ஓகே, ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், 100% சேஃப் அப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கூடிய விரைவில் நானும் அல்லது இந்த விஷயம் தெரிஞ்சவங்களோ உங்க கூட உட்கார வச்சு அந்த முழு விளக்கத்தை நான் கொடுப்பேன் உங்களுக்கு அப்படின்னு அவர் சொன்னேன். சிரிச்சுக்கிட்டாரு. ஒரு ஏளனமா அவருடைய விருப்பம். புரியுங்களா? நான் ஸோ இப்ப பாருங்க, அவர் சிரிச்சுக்கிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. நான் வந்து இன்னைக்கு மெய் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வந்திருக்கு. எனக்கு மெய் பேங்க் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷன் நான் எங்க என்னோட வீட்டு அடுப்புலயே வச்சிருக்கேன் அல்லது என் போன்ல வச்சிருக்கேன்னா, அப்ப இந்த ஆப் வந்து என் போன்ல தொடர்பு வச்சிருக்கு தானே. அப்ப இந்த ஆப் வந்து சேஃப் அப்படின்னு சொன்னாக்கா, ரெமெட்ரான் மட்டும் சேஃபா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாக்கா எப்படிங்க அது? உங்களோட வாட்ஸ்அப் வந்து உங்க கம்ப்யூட்டர்ல வந்து சேஃப் அப்படின்னு சொன்னாக்கா, என்னோட ரெமெட்ரான் மட்டும் சேஃப் இல்லைன்னு சொன்னா எப்படிங்க? உங்களோட டெலிகிராம் மட்டும் சேஃப் அப்படின்னு சொன்னாக்கா, என்னோட ரெமெட்ரான் மட்டும் சேஃப் இல்லைன்னு சொன்னா எப்படிங்க? எல்லாம் அப்ளிகேஷன் தானே. அதுதான் கதை. சரிங்களா? சோ ஆகவே ரைட், அதுக்கு பதில் இருக்கு. அந்த பதில வந்து நம்ம அவருக்கு டெக்னிக்கலா கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும், கொடுப்போம் நாளைக்கு. சரிங்களா? ஓகே. அப்ப இந்த ரெமெட்ரான் அப்படின்றது ஒரு விஷயம் வந்துங்க உலகம் முழுக்க பரவக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பிடிஎக்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. இந்த பிடிஎக்ஸ் மூலமாக இந்த மக்களுக்கு வந்து தினந்தோறும் ஒரு வருமானத்தை கொடுக்குறாங்க. ஒரு $10 to $15 ஒரு மாசம் அவங்க சம்பாதிக்க முடியும். அப்ப எத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த பணம் தேவையாக இருக்கு அப்படின்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க. அப்ப ஒரே ஒரு விஷயம் தான், அன்னைக்கு மக்கள்கிட்ட இதை பத்தி முழுமையா நம்மளால கொண்டு போய் பேச முடியல, சேர்க்க முடியல, அவ்வளவுதான் கதை. ஆனா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% நடந்தே தீரணும். ஏன்னா அந்த கம்பெனி 26 மில்லியன் செலவு பண்ணி இந்த என்டையர் ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சுட்டு சும்மா கச்சா சாப்பிட்டு இருப்பாங்க நினைக்கிறீங்களா? ஓகே. அப்ப இந்த இந்த செய்தி வந்து உலக அளவுல வந்து கண்டிப்பாக பேசப்பட்டே தீரும். ஓகே. இன்னைக்கு பெண்டோஜோ அப்ளிகேஷன் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பேர் பாய்க்கல ரெண்டாவது விஷயம். ஆனா உலகம் ஒரு நாள் இதை பாவித்தே கண்டிப்பா பயன்படுத்தியே தீரும். கியூடெக்ஸ் ஒரு நாள் பயன்படுத்தியே தீரும். அதே மாதிரி இன்னும் மேலும் 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 அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்தே தீரும். புரியுங்களா? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஆஃப்டர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்தே தீரும். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னு சொன்னாக்கா, ஒன்னாவது நீங்க நினைச்சு பாருங்க, 26 மில்லியன் செலவு பண்ணவங்க இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. புரியுங்களா? அதான் ஒரு பிளேன் ஒண்ணு பறந்து போய்கிட்டே இருந்துச்சான். அந்த பிளேனுக்கு பக்கத்துல ஒரு ராக்கெட் ஒண்ணு போனுச்சான். அந்த ராக்கெட் அந்த பிளேனை தாண்டி வேகமா போனுச்சான். அப்ப அந்த பிளேன்ல இருந்து சொன்னாங்கன்னா, பத்தியா ராக்கெட் எவ்வளவு வேகமா போகுது, பிளேன் வந்து நீ மெதுவா போற அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அந்த பிளேன்ல சொன்னிச்சான், எங்க நெருப்பு வைக்கணுமோ அங்க வச்சா கண்டிப்பா நீயும் வேகமா போவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா ராக்கெட்டுக்கு எங்க நெருப்பு இருக்கு தெரியும் தானே உங்களுக்கு. அது மாதிரி 26 மில்லியனை செலவு பண்ணி வச்சிருக்காங்க. எங்க நெருப்பு வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ரைட்? ஸோ கண்டிப்பா இதை வந்து அவங்க ஒரு பெரிதாக்கியே ஆக வேண்டும். புரியுங்களா? ஸோ வேற வழி இல்லை. தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ரெண்டாவது, உலகமே இன்னைக்கு பிளாக் செயினை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது ரைட்,
பூனை நினைச்சுதான் கண்ணு மூடிக்கிட்ட உடனே இப்போ உலகம் அழிஞ்சு போச்சு, உலகம் இருண்டு போச்சுன்னு. அது மாதிரி நமக்கு பிளாக் செயின் பத்தி தெரியலன்னா பிளாக் செயின் வந்து வேலை செய்யாது அப்படின்னு பேசிட்டு இருந்தாக்கா என்னங்க அர்த்தம்? ஸோ தட்ஸ் த திங் ரைட். ஸோ இந்த உலகமே பேச போற ஒரு விஷயம் இந்த டெக்னாலஜி, சரிங்களா? அப்ப இந்த டெக்னாலஜி பத்தி பேசும்போது யாரெல்லாம் உள்ள இருக்கிறோம் அப்படின்றதுதான் பொறுத்து இருக்கு, சரிங்களா? ஸோ நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு சர்வரை நீங்க உருவாக்குறதுனாக்கா அதோட காஸ்ட் வந்து அவ்வளவு அதிகம். நீங்க வந்து ஒரு எம்எஸ்சி ஸ்டேட்டஸ் இல்லாத இடத்துல நீங்க வந்து இந்த சர்வர் சென்டரை வந்து நீங்க நடத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீட் வேணும். ஓகே, இன்டர்நெட் வந்து ஸ்பீடான இன்டர்நெட் வேணும். ஸ்பீடான இன்டர்நெட் உள்ள இடத்துல வந்து ரெண்ட் என்ன வரும்? ரெண்ட் மேக்சிமம் இருக்கும். ஏக்வான் வந்து ஃபுல்லான ஏக்வான் இருக்கணும். அப்புறம் இதோட டெக்னிக்கல் மெயின்டெனன்ஸ் இருக்கு, பில்டிங் மெயின்டெனன்ஸ் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட காஸ்ட் வந்து ரொம்ப 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 அதிகம். புரியுதா? இந்த காஸ்ட் வந்து ரொம்ப 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 அதிகம், ரைட்? ஸோ இன்னைக்கு இந்த டெக்னாலஜி எப்படி ஆச்சுன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஒரு சர்வர் ரொம்ப தேவையில்லைன்னு சொல்றோம். ஒவ்வொரு வீட்டுல இருந்து அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யலாம்னு சொல்றோம். ரெண்ட் இல்ல, மெயின்டெனன்ஸ் இல்ல, ரிப்பேர் இல்ல. அந்த கம்பெனிக்கு 70%, அந்த முதல் வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா 70% இந்த காஸ்ட்டை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றோம், புரியுங்களா? ஸோ அப்ப இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நீங்க பார்க்கலாம், ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வந்திருக்கோம்னு சொன்னாக்கா, ஒரு காலத்துல, ரைட், ஒரே ஒரு பிஸா வாங்குறதுக்கு 10,000 பிட்காயின் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு பிட்காயினோட விலை 0.6000000001. 6 இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பிடிஎக்ஸ் வந்து 2 பூஜ்ஜியம் தான், 0.0017. அப்போ வந்து அங்க 6 இருந்த பிட்காயின் எப்படிங்க மாறுனுச்சு? இன்னைக்கு $70,000, 3,50,000 ரிங்கிட்டுக்கு எப்படி பிட்காயின் மாறுனுச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, பிட்கிளாப் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி, இதே மாதிரி தான் கம்யூனிட்டி பில்ட் பண்ணாங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். பிட்காயின் வந்துங்க யாரு தயார் பண்ணாங்கன்ற கூட இன்னைக்கு வந்து நமக்கு தெரியல. ஆகவே அந்த ஓனர் கண்டிப்பாக இந்த பிட்கிளாப்பை தயார் பண்ணல. இது ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பா அந்த ஓனர் இந்த பிட்கிளாப்பை தயார் பண்ணல, இந்த ஓனர் இந்த பிட்கிளாப்பை உருவாக்கல. ஆனா இந்த பிட்காயினை பத்தி புரிஞ்சுக்கிட்ட சில மனிதர்கள் இந்த பிட்காயினை நிறைய வாங்கி வச்சுட்டு அவங்க பாய் பண்ணி அக்யூமுலேட் பண்ணி பிட்கிளாப்பை உருவாக்கி அந்த பிட்கிளாப் மூலமா அந்த பிட்காயின் அவங்க புஷ் பண்ணும் பொழுது அந்த வாங்கி அக்யூமுலேட் பண்ணாங்களா அவங்க எல்லாருமே வந்து பலன் அடைஞ்சாங்க. இந்த பிட்கிளாப்குள்ள வந்த அத்தனை பேருமே பலன் அடைஞ்சாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் அப்ப பேச முடிஞ்சாங்க அவங்களுக்கு, பிளாக் செயினை பத்தி மட்டும் தான் பேசினாங்க, வேற ஒன்றும் டெக்னாலஜி இல்லை, புரியுங்களா? பிளாக் செயினை அறிமுகப்படுத்தினுச்சு பிட்காயின், அவ்வளவுதான். பிட்காயின் பின்னால வேற டெக்னாலஜி இல்லை. பிளாக் செயினை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது பிட்காயின். ஓகே, இன்னைக்கு அந்த பிட்காயின் $70,000 தாண்டிருச்சு. டாலர்ல $70,000 தாண்டிருச்சு. ப்ரிடிக்ஷன் வந்து 2015 ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஆஃப் ஆஃப் 2015 6ஆம் மாசம் அந்த மாதிரிக்குள்ள $2 லட்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஆகவே இந்த பிளாக் செயின் உலகம் வந்து இருண்டு போயிடும், அழிஞ்சு போயிடும்னு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப யோசனை பண்ணி பாருங்க. ஓகே, அப்ப இன்னைக்கு இந்த பிடிஎக்ஸ் வளர்க்கறதுக்கு இந்த கம்பெனி அதே முயற்சி தான், ஒரு காப்பி பண்றோம். ஒரு அதாவது ஒண்ணு சொந்த அறிவு இருக்கணும், அல்லது
சொல்ல அறிவு. இதெல்லாம் வந்து பார்த்து இது மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு, இது மாதிரி ஒரு மாற்றம் ஒரு இடத்துல ஏற்பட்டிருக்கு, அதை பார்த்து இன்னைக்கு நம்ம காப்பி பண்ணி நம்மளும் அதையே செய்ய முயற்சி பண்றோம். ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி இந்த 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 நிறுவனத்தோட பவர், இந்த நிறுவனத்தோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வளர்க்கறதுக்கு இன்னைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். ஸோ இதுல நீங்க ஒரு பங்கெடுக்கும் பொழுது ரைட், நீங்களும் ரைட், ஒரு அணில் கூட வந்து ராமருக்கு வந்து பலமா இருந்துச்சுன்னு சொல்ற மாதிரி நீங்களும் இந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஆறுதலா இருக்கிறீங்க, ஒரு ஒரு தூண்டுதலா இருக்கிறீங்க, ஒரு சப்போர்ட்டா இருக்கிறீங்க. புரியுங்களா? ஸோ உங்களை நீங்க பிட்காயினை பிடிஎக்ஸை வந்து கெதர் பண்றீங்க, கம்யூனிட்டி பில்ட் பண்றீங்க, அவங்கள பிடிஎக்ஸை வந்து சேகரிக்க சொல்றீங்க. இதெல்லாம் என்ன செய்றீங்க நீங்க? இந்த பிடிஎக்ஸுக்கு வளர்றதுக்கு, வளர்ச்சிக்கு, இந்த பிடிஎக்ஸோட வளர்ச்சிக்கு நீங்க பாடுபடுறீங்க. ஒவ்வொருத்தரும், நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இந்த பிடிஎக்ஸோட வளர்ச்சிக்கு பாடுபடும் போது என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் நல்லா இருக்க போறோம். எப்படி பிட்காயின் அந்த மாதிரி வாங்கி சேகரிச்சு பிட்காயினை வந்து உருவாக்குறதுக்காக எப்படி அந்த பிட்காயின் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் ஈடுபட்டு அந்த பிட் கிளப்பை உருவாக்கி ரைட், ஸோ அவங்க எல்லாரும் எப்படி இன்னைக்கு வந்து வெற்றி அடைஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்க நான் எல்லாருமே வந்து இந்த பிடிஎக்ஸோட வளர்ச்சியின் மூலமாக வெற்றி அடைய போகின்றோம். புரியுங்களா? ஸோ அப்ப இந்த கம்பெனியோட டெக்னாலஜி இதெல்லாம் நம்மளும் கொஞ்சம் கத்துக்கணும். என்னது பிண்டோஜோனா, என்னது கியூஎக்ஸ்னா, என்னது இந்த டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜினா என்னது, அப்புறம் எப்படி இதே மாதிரி இந்த டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி வந்து வேற யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு ஒரு வளர்ச்சி கண்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா கிராப், பிஎன்பி, பிட்காயின், ஜூம், ஊபர், ஷாப்பி, இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி மூலமாக தான் வந்து அவங்க இன்னைக்கு பெண்டோஜோவும் அந்த பாதையில தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட் ரைட். அப்புறம் இந்த பழைய காலத்துல எப்படி அந்த சென்ட்ரலைஸ் டெக்னாலஜியிலிருந்து எப்படி நம்ம இந்த சென்ட்ரலைஸ் டெக்னாலஜி இப்பதான் அந்த படத்தை காட்டணும் உங்ககிட்ட. இதுதான் சென்ட்ரலைஸ் வாட் யூ கால் சர்வர் சிஸ்டம். இந்த சென்ட்ரலைஸ் சர்வர் சிஸ்டம்ல இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ் சர்வர் சிஸ்டம் கொண்டு வர போறோம். ரைட், இதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ் சர்வர் சிஸ்டம். எப்படி ஒரு டீசென்ட்ரலைஸ் சர்வர் சிஸ்டம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் 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 நீங்க மனசுல வாங்கி 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 கொஞ்சம் ஆகுது. இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி பத்தி நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட், அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்குவோம். புரியுங்களா? அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்குவோம். யாருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுவோம். வரவங்க எல்லாம் வரட்டும், வராதவங்க அங்கேயே இருக்கட்டும். ரைட், அங்கேயே இருக்கட்டும். ஒரு நாள் நம்ம அந்த வளர்ச்சியை அடைந்து செல்லும் பொழுது அவங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்போ வந்து கலந்துக்கலாம். அப்போ அவங்க வரும்போது வாய்ப்பு அங்க இல்லைன்னு சொன்னாக்கா இல்லையா மன்னிச்சுக்கிங்கன்னு தான் சொல்லணும். வேற என்ன செய்ய முடியும்? நம்ம இன்னைக்கு நம்ம சொல்றது அவங்ககிட்ட சொல்லிட்டோம் இல்லைங்களா? ஓகே, சரி. ஸோ இதுதான் வந்து என்னுடைய இந்த கம்பெனியை பத்தியான அறிமுக உரை இன்றைக்கு. ரைட், இன்னொரு ஒரு ஒரு இடத்த மட்டும் நான் தொட்டுட்டு ரைட், நம்மளுடைய திரு கிருஷ்ணன் அவர்களை பிரசன்டேஷன் கூப்பிடுவோம். சரி, பைனான்ஸ். நீங்க பாருங்க, பைனான்ஸ்ல நம்ம வந்து டேக்ட் ஆயிட்டோம். நீங்க காயின் மார்க்கெட் கேப், காயின் பேஸ், கெட்கோ, காயின் கிட்கோலாம் வந்து நம்மள பார்க்கலாம். ஸோ இவங்க அவங்கள ஆடிட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டேக்டுனா என்ன அர்த்தம்னா எனி டைம் நம்ம வந்து பைனான்ஸ்ல ட்ரேட் பண்ண முடியும். நம்ம வந்து இந்த காயின் எப்படி எல்பேங்க்ல இருக்கோ அதே மாதிரி வாங்கி விற்கிறதுக்கு எனி டைம் பைனான்ஸ்குள்ள போக முடியும். ஆனா பைனான்ஸ்க்கு வந்து ஒரு நாளுக்கு இவ்வளவு அவங்களுடைய ட்ரேடிங் டிஃபரன்ஸ் வேணும். அவங்களுக்கு அவ்வளவு ட்ரேடிங் டிஃபரன்ஸ் வரலன்னு சொன்னாக்கா நம்ம வந்து அவங்களுக்கு கம்பென்சேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரென்த் இன்னும், அந்த பலம் இன்னும் பத்தல. ஸோ இந்த கம்பெனி வந்து 1,00,000 மக்கள் வந்தவுடன் நாம தயார் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள அத்தனை ஒர்க் அவுட்ஸும் வச்சிருக்காங்க. அப்ப இந்த 2,00,000 மக்களை நம்ம தேடி போய்கிட்டு இருக்கோம். அதுல பாதி தூரம் ஏறத்தான் இந்த வருஷ கடைசிக்கெல்லாம் பாதி தூரம் நம்ம கடக்கும் பொழுது நம்ம கம்பெனி பைனான்ஸ்குள்ள போகும். எப்ப பைனான்ஸ்குள்ள போக போகுதுன்னு நம்ம வந்து ஒரு தேதியை வெளியே விட்ட உடனே
அந்த பிடிஎக்ஸோட வேலை பிச்சு. எப்ப உள்ள போச்சோ வேற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து இன்னைக்கு முழுமையா பயன்படுத்திக்கணும். எப்படி முழுமையா பயன்படுத்திக்கணும் சொன்னாக்கா, எப்படி நம்ம வந்து இந்த கம்பெனியோட பிசினஸ் யூனிட்ஸை வாங்கி ஒரு அங்கத்துவம் பெற்று ஒரு ஒரு கம்யூனிட்டியா மாறுறோமோ, அதே சமயத்துல அந்த நம்மளை சுத்தி உள்ள கம்யூனிட்டியை உருவாக்கணும். நாமும் கொஞ்சம் பிடிஎக்ஸை சேகரிச்சு வச்சு கொள்ளுவோம் அப்படின்னு தான் சொல்றேன் நான். ரைட்? ஸோ நோ நீட் டு கோ கிரேசி. Right? No need to go crazy. At least ஒரு ரீசனபிள் அமௌண்ட் மாசம் கொஞ்சம் சேகரித்து வைத்துக் கொள்வோம் அப்படின்ற நோட்ல இன்றைக்கு நமது நண்பர், நமது தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் இன்றைய மார்க்கெட்டிங் பிளானை வந்து நம்முடன் பகிர்ந்து கொள்வார். மிஸ்டர் கிருஷ்ணன், ப்ளீஸ் வெல்கம். கிருஷ்ணி. Yeah, already done. Waiting for him. Yeah. Yeah, I've done. Happy morning. Yeah. Yeah, okay. Chrissy, you need to come a little in front so your face is... Oh yeah, my face. All right, excellent. Okay. I'm Maria இருக்கீங்க. Ji, you can start, Ji. No, I can't see the slide. Oh, you're going to use my slides, is it? Or sorry, Ji, hold on. So I will play the slides, huh? Hold on, huh? I thought you were prepared with the slides. Sorry. Oh, I didn't know that. No, it's not. So, Ji, the flow, I think you can follow the same way I used to do. This is the first slide, Ji. Oh, okay. No, who's going to control the slide? Is me or you? I will control. Okay. See now, what happens is we are going to pay the whole thing is coming. They're going to pay in USDT. Okay. Go for the next slide. Okay, here. Okay, let's wait. Let me. Okay. Daily staking, the airdrops. Easy, when you come in, someone comes in and pays 150 USD. Okay, USDT. We are going to pay USDT. What the company will do, company will pay 0.5% daily. Okay, 0.5% daily. Ji, you need to speak in Tamil, Ji. Oh yeah, okay. பாருங்க, நீங்க வந்து இந்த இந்த கம்பெனில வந்து நீங்க என்ன செய்யணும், மினிமம், அதாவது ஆக குறைந்த ஒரு யூனிட் வாங்குறதுனாக்கா நீங்க வாங்க வேண்டிய யூனிட்டோட விலை வந்து 150 USDT. 150 USDTக்கு நீங்க வாங்குறீங்க. ஓகே, 150 USDT வாங்கணும்னு இந்த கம்பெனி என்ன செய்யறாங்கனாக்கா, உங்களுக்கு நாள்தோறும் 0.5% டெய்லி நாள்தோறும் 0.5% உங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. இது எவ்வளவு நாளைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து 99 நாளைக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இதுக்கு நடுவுல என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, நீங்க நினைப்பீங்க, நான் போட்டுக்கிட்டே வரேனே, இந்த காசு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நிச்சயமா இந்த பணத்தை நீங்க எடுத்துடலாம். ஒவ்வொரு 10 USD வந்த பிறகு நீங்க எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இந்த 100 நாள் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, உங்க 100 நாள் கான்ட்ராக்ட்ல வந்து உங்களுக்கு 0.5% போயிடும். அதாவது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு 0.75, 100 நாள்ல வந்து மொத்தம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் 225 USDயோட நீங்க போயிருவீங்க. சரிங்களா? ஆனா அதே சமயத்துல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் வந்து இந்த 100 நாளும் வந்து முடிச்சிட்ட பிறகு நான் அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு கடைசியில 99 நாளைக்கு பிறகு 100வது நாள் இந்த கம்பெனி என்ன செய்றாங்க, இதுக்கு வந்து உங்களுக்கு 1% வந்து கொடுத்துறாங்க. கொடுத்துட்டாங்களாக்கா, நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு ஏர்ன் பண்ணுவீங்க,
150 போட்டு 300 ஏர்ன் பண்ணுவீங்க. 300 ஏர்ன் பண்ணீங்கன்னா இது கேபிட்டலோட சேர்த்து தெரியுங்களா? நீங்க 300 வந்து அந்த கேபிட்டல் தனி இல்ல. கேபிட்டலோட சேர்த்து உங்களுக்கு வந்து 300 USD கிடைக்கும். ஓகே. இப்பொழுது நினைக்கிறீங்க என்ன தெரியுங்களா? அந்த 300 USD எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக நீங்க எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நீங்க போடுற காசுக்கு வந்து கம்பெனி வித்ட்ராவல் ஃபீஸ் அப்படின்னு ஒரு 5% எடுத்துறாங்க. 5% எடுத்துட்டு நீங்க வந்து உங்க பணத்தை நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் இதுக்கு என்ன சொல்றோம்? இது வந்து உங்களுக்கு தினந்தோறும் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள். இந்த லாபம் வந்து நீங்க வந்து ஆளை கொண்டு வந்தாலும் சரி, ஆளை நீங்க கொண்டு வராட்டியும் சரி, இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம். ஓகே. அடுத்தது. ஓகே. இங்க பாருங்க. இதுல வந்து நீங்க வந்து ஆ ஆரம்பிக்கிறீங்க. நீங்க வந்து 150 USD போட்டு நீங்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த கம்பெனி என்ன செய்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, 100 நாளைக்கு அதாவது இது வந்து 4 மாசம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே 3 மாசம் 10 நாள் தான் ஏறக்குறைய பரவால்ல. 4 மாசமே இருக்கட்டுமே. 3 மாசம் 10 நாள். அதோட உங்களுக்கு வந்து நீங்க போட்ட 100 USD போட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 300 USD கிடைக்கும். 300 USD கிடைக்கும்போது, நீங்க இங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, 300 USD கிடைக்குமா? அதன் பிறகு 2வது மாசம் வந்து சரிங்களா? 2வது மாசம் வந்து 2வது சைக்கிள் 2ஆம் மாசம் 2வது சைக்கிள்ல வந்து நீங்க வந்து அதாவது 200 நாள்ல சரிங்களா? 200 நாள்ல வந்து ஆ நீங்க வந்து இத கன்டின்யூ பண்ணி இத வந்து அப்படியே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, 600 USD வரும். அத 300 நாள்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1200 400 நாள்ல வந்து உங்களுக்கு 2400 USD 500 நாள்ல வந்து 4800 USD 6வது சைக்கிள்ல அதாவது 600 நாள்ல வச்சுக்கோங்க. ஒரு சைக்கிள் 100 நாள் தானே. 600 நாள் உங்களுக்கு வந்து 9600 USDT கிடைக்கும். ஆனா மறந்துடாதீங்க. இதுல வந்து ஒரு தடவை நீங்க எடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வந்து 5% வந்து என்ன செய்றாங்க? உங்க வித்ட்ராவல் அதாவது நீங்க பணத்தை வெளிய எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 5% வந்து அவங்க கம்பெனி வந்து அத எடுத்துருவாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த ஸ்லைட் டாக்டர். டாக்டர் அடுத்த ஸ்லைட். ஹலோ? ஹலோ? Okay. டாக்டர் அடுத்த ஸ்லைட். No, no. Okay. Now okay. ஓகே. அடுத்த ஸ்லைட் டாக்டர். I think, boss, he is having a problem with his internet. ஓகே. Yeah, that's the reason he was stucking. So Sorry. No, it doesn't matter. No issue. Don't worry. he's I'm back. not sure why suddenly. Okay. Okay, Ji. ஓகே. இதுல வந்து போட்டு தெரியுங்களா? ஓகே. இது வந்து மேல ஒரு 6 நாள் அந்த 6 சைக்கிள் தெரியுங்களா? 6 சைக்கிள் 600 நாள். அதாவது 100 200 100வது நாள் 200 நாள் அப்படி 600 நாள் வந்துரும். அதன் பிறகு நீங்க போடுற 100 USD அந்த 100 நாள்ல 150 USD போட்டீங்கன்னா உங்களுக்கு 300 USD அப்படின்னு வரும். அதாவது 100வது நாள் வந்து 300 USD. அதன் பிறகு 2வது சைக்கிள் நீங்க மறுபடியும் போறீங்க அப்படின்னா அப்ப 300 USD கிடைச்ச லாபத்தை 300 USD இங்க நீங்க போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 300 இங்க 600 USD வரும். ஓகே. 3வது சைக்கிள்ல வந்து 300 நாள்ல வந்து நீங்க வந்து எவ்வளவு கிடைக்கும்? இந்த 600 USD அப்படியே நீங்க போடுறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 1200 USD வந்து சேரும். 4வது சைக்கிள்ல எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது சைக்கிள்ல வந்து உங்களுக்கு வந்து 1200 நீங்க கிடைச்ச வருமானத்தை அப்படியே நீங்க போடுறீங்கன்னா 2400 USD வரும். அதன் பிறகு 5வது சைக்கிள் 500 நாள்ல இந்த 2500 400 அப்படியே போட்டீங்கன்னா உங்களுக்கு 4800 USD வரும். இங்க வந்து 6வது சைக்கிள் 600 நாள்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் இங்க கேட்டீங்கன்னாக்கா 4800 கிடைச்ச வருமானத்தை அப்படியே நீங்க போட்டீங்கன்னா இங்க வந்து 9600 USD USDT கிடைக்கும்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மொத்தமா அப்படியே உங்களுக்கு வந்துடாது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இங்க வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்க வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிச்சயமாக அவங்க வந்து 5% வந்து அவங்க வெட்டிடுவாங்க. 5% எடுத்துருவாங்க. சரிங்களா? ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தடவை வித்ட்ரா பண்ணும்போது 5% எடுத்துருவாங்க. அதன் பிறகுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள், அதன் பிறகுதான் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, அடுத்த ஸ்லைட் டாக்டர். Okay. Would you like to talk about PDX also? PTX Ji? token. ஓகே. Mm. ஓகே, இங்க பாருங்க. இந்த நான் PTX token கடைசி லேட்டா பேசிட்டா? Okay. Can. எஸ். ஓகே, இங்க பாருங்க. இந்த ரெஃபரல் போனஸ், அதாவது நீங்க யாரையாவது நீங்க அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரு ஆள் அறிமுகப்படுத்திருந்தீங்களாக்கா, உங்களுக்கு நீங்க போட்ட தொகை எவ்வளவு? ஒருத்தவங்க போட்டாங்க, எவ்வளவு போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா $150 போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஆனா கம்பெனி என்ன செய்யறாங்கன்னாக்கா, அதுல வந்து ஒரு $100 மட்டும் தான் கணக்கு பாக்குறாங்க, எடுக்கிறாங்க. $100 தான் கணக்கு எடுக்கிறாங்க. அப்ப $100 உங்களுக்கு 10% கொடுக்குறாங்க. $100 10%. $150 போட்டீங்க. ஆனா அவங்க $100 எடுத்து $100 10% கொடுக்குறாங்க. சரிங்களா? 10% கொடுக்குறாங்க. இங்க வந்து டைரக்ட் ஸ்பான்சர் நீங்க வந்து எத்தனை பேர்? லெவல் 1. ஓகே. இல்ல 10%. அத 10 பேர் போட்டிருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? $100 கிடைக்கும். 50 பேர் போட்டிருந்தா உங்களுக்கு $500 கிடைக்கும். இங்க வந்து 100 பேர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு $1000 கிடைக்கும். இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து நீங்க வந்து வாங்கக்கூடிய யூனிட் வந்து 150 தான் மினிமம். அதிகபட்சம் நீங்க வாங்கக்கூடிய யூனிட் வந்து $1500 வரைக்கும் நீங்க வாங்கலாம். சரிங்களா? 1001 யூனிட் வந்து 1500 ஒரு யாராவது நினைக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், நான் வந்து 150 கூட போடலாமா அப்படின்னு நினைச்சீங்களா, நீங்க $1500 போட்டு இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், பண்ணலாம். அப்ப எவ்வளவு ஒரு மொத்தம் எத்தனை யூனிட் ஒரு ஆள் வாங்க முடியும் கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் மொத்தம் 20 யூனிட் தான் வாங்க முடியும். மேக்சிமம் 20 யூனிட் தான் வாங்க முடியும். அதாவது $3000 தான் நீங்க வந்து அதிகபட்சம் ஒரு ஆள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க பண்ண முடியாது. ஓகே, இதை நீங்க மறந்துடக்கூடாது. ஓகே, அடுத்தது வந்து இப்ப லெவல் 1 இருக்கு. நீங்க வந்து ஒரு ஆள் கொண்டு வரீங்க. லெவல் 1ல நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து 3 பேர்த்த அறிமுகப்படுத்தி தான் ஆகணும். சரிங்களா? 1வது லெவல் 1ல வந்து நீங்க கண்டிப்பா 3 பேர்த்த அறிமுகப்படுத்தி தான் ஆகணும். அந்த 3 பேர்த்த அறிமுகப்படுத்தினீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்பெனி டோட்டல் பிசினஸ் 3 இங்க வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க? 3% கொடுக்குறாங்க. எதுல வந்து நீங்க போடுற 3 பேர்த்த அறிமுகப்படுத்துறீங்க, கொண்டு வரீங்களே, 3 பேர் எவ்வளவு கொண்டு வந்திருப்பாங்க? $100 தான் இல்லைங்களா? ஒரு ஆள் $100, மொத்தம் 3 பேர் வந்து $300 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த $300 3% எவ்வளவு? உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 9 வெள்ளி, $9 கிடைக்கும். 2வது இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? அது எத்தனை பேர் நீ கொண்டு வரணும்? கண்டிப்பா நீங்க 6 பேர் டைரக்டா கொண்டு வந்திருக்கணும். 2வது லெவல்ல நீ கண்டிப்பா 6 பேர் கொண்டு வந்திருக்கணும். 6 பேர் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா, இந்த 2வதுல உங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 3.75% கொடுக்குறாங்க. அதாவது எவ்வளவு கொடுக்குறாங்க? 3.75% கொடுக்குறாங்க. 3வது லெவல்ல கண்டிப்பா நீங்க வந்து 9 பேர் கொண்டு வந்திருக்கணும். 3வது லெவல் நீ கண்டிப்பா 9 பேர் கொண்டு வந்திருக்கணும். 9 பேர் நீ கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க? 3.75, அதாவது 3.75% கொடுக்குறாங்க. இந்த 9 பேர்த்துல வந்து வரக்கூடியவர்கள உங்களுக்கு 3.75% கொடுக்குறாங்க. 4வது லெவல் நீ கண்டிப்பா 12 பேர் கொண்டு வந்திருக்கணும். அதாவது 12 பேர் கொண்டு வந்தா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதுல வந்து 4.5%, அல்லது 4.5% கொடுக்குறாங்க. ஓகே, இப்ப பாருங்க. நான் மார்க்கெட் வெளியே போகும்போது என்ன கேட்கறாங்கன்னா, அப்படியே 1வது லெவல்ல 3 பேர் தான் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க. இந்த போனஸ் நீங்க குவாலிஃபை பண்றதுக்கு, இந்த போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க 3 பேர் கண்டிப்பா கொண்டு வரணும். ஆனா நீங்க வந்து 1வது லெவல்ல இருந்து 100 பேர் கொண்டு வந்து இந்த 3% எடுக்கிறதா கூட எடுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. சரிங்களா? 1வது லெவல்ல வந்து நீங்க எத்தனை பேர் வேணா கொண்டு வரலாம். ஆனா இதை குவாலிஃபை பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து 3 பேரை டைரக்டா போட்டிருக்கணும். அதே சேர்ந்த கீழே 2வது லெவல்ல வந்து நீங்க டைரக்ட் வந்து எத்தனை பேர்? 6 பேர் ஸ்பான்சர் பண்றோம்ல, 6 பேர் நீங்க பர்சனல் தான் ஸ்பான்சர் பண்ணணும். அதே சமயத்துல வந்து உங்க குரூப் எவ்வளவு பெருசா இருந்தாலும் வளர்ந்தோம் 2வது லெவல்ல அவ்வளவு வளர்ந்தா இந்த 3.75 இப்படின்னு மொத்தம் 4 லெவலுக்கு இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதெல்லாம் குவாலிஃபை பண்றதுதான். நீங்க மூணு பேரு 6 பேர் 9 பேர் 12 பேரு இதுக்கு குவாலிஃபை, இந்த போனஸ் குவாலிஃபை பண்றதுதான் இது. நீங்க உங்க பர்சனலா கொண்டு வரணும். அதன் பிறகு எத்தனை பேர் நீங்க கொண்டு வரீங்களோ எத்தனை பேர் உங்க கீழே ஆளுங்க கொண்டு வராங்களோ அது வந்து அவங்களை பொறுத்தது. சரிங்களா? எவ்வளவு அதிகமா பேர் கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வருமானம் அதிகமா இருக்கும். குறைந்த லெவல் ஆளை கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வருமானம் ரொம்ப குறைவா தான் இருக்கும். சோ இந்த வருமானத்தை வந்து நிர்ணயிக்கிறது யாரு? நிர்ணயிக்கிறது நீங்க தான். பெருசா கொண்டு வரணுமா இல்ல சின்னதா கொண்டு வரணுமா அப்படின்னு நீங்க தான் நிர்ணயிக்கணும். ஓகே, உதாரணமாக லெவல் 1 பிரைஸ் பாருங்க 100. எவ்வளவு? 10 பேர் கொண்டு வரீங்க. நீங்க வந்து 10 பேர் அப்ப 1000. சரிங்களா? 1000 பேர் இருந்தாங்கனாக்கா உங்களுக்கு 3% எவ்வளவு கிடைக்கும்? 30 USD கிடைக்கும். எத்தனை பேர் கொண்டு வந்தீங்க? 10 பேர் தான். ஆனா அதே சமயத்துல நீங்க வந்து 2வது லெவல் பாருங்க. இப்ப வந்து உங்களோட குரூப் வந்து பெருசாகுது. இப்ப 2வது லெவல்ல இருந்து ஒரு யூனிட் ஒரு 150 USD நீங்க வந்து 100 USD போட்டு இங்க 10 டைரக்டா நீங்க கொண்டு 100 பேர் டைரக்டா இருந்திருந்தாங்களா என்ன ஆயிருக்கும்? 3.75 எவ்வளவு வந்திருக்கும்? 405 USDT கிடைச்சிருக்கும். 3வது லெவல் வந்து இதை பாருங்க 1000 பேர் இருந்தாங்களும் எவ்வளவு கிடைக்கும்? 4155 USD கிடைக்கும். அதாவது 4வது லெவல் வந்து 10,000 பேர் இருந்தாங்களா டைரக்டா இருந்திருந்தாங்களா எவ்வளவு கிடைக்கும்? 4.5ல வந்து உங்களுக்கு வந்து 49,155 கேட்டீங்களா? நான் எது கணப்பட்டேன் பாருங்க. 30 375 3750 45,000 சேர்த்து டோட்டலா இங்க வந்து எவ்வளவு கிடைக்கும்? 49,155 USD உங்களுக்கு கிடைக்கும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகமான பேர் கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகமான வருமானம் வரும். அல்லது நீங்க குறைஞ்ச ஆள் கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குறைஞ்ச வருமானம் தான் வரும். அப்ப வருமானத்தை நிர்ணயிக்கிறது யாரு? நம்ம யாரும் நிர்ணயிக்க முடியாது. அவங்களே நிர்ணயிச்சுக்கிட்டு தான் எவ்வளவு வருமானம் வேணும். அடுத்த ஸ்லைட் டாக்டர். Maybe this one I can use this slide on the daily benefit at 10%. டெய்லி பெனிஃபிட் ஆஃப் 10%. இப்போ உதாரணமாக இந்த கம்பெனி வந்து லீடர்ஷிப் போனஸ் கொடுக்குறாங்க. இந்த லீடர்ஷிப் போனஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா 10%, 8%, 6%, 4% அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு நாள்தோறும் வரக்கூடிய வருமானம். அதாவது உங்களுக்கு நாள்தோறும் வரக்கூடிய வருமானம். இந்த நாள்தோறும் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னாக்கா இங்க வந்து உதாரணமாக ஒரு 10 பிசினஸ் யூனிட் கொண்டு வரீங்க. அதாவது 1500 வேல்யூ. மொத்தம் 1500 வேல்யூ வருதா? மொத்தம் 10% 1500 வந்துச்சுனாக்கா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1.5% கொடுக்குறாங்க. 1.5% கொடுத்தாங்களாக்கா No, 1.5, then $5 per day. $1.5 உங்களுக்கு கிடைக்கும். இது 1வது லெவல். இது வந்து 2வது லெவல் வந்து நீங்க வந்து பிசினஸ் 100 பேர் இருந்து உங்களுக்கு 15,000 இருந்துச்சுன்னா 15,000 USDT கொண்டு வந்தீங்கன்னாக்கா உங்க குரூப் இருக்குங்களா? குரூப் கொண்டு வந்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 12 USDT கிடைக்கும். இது டெய்லிங்க தினந்தோறும். அதாவது 3வது லெவல் வந்து 6%. இப்ப நீங்க வந்து 1000 பேர் உங்க கீழே இருந்தாங்களாக்கா 1,50,000 பேர் இருந்தாங்களாக்கா டெய்லி உங்களுக்கு வந்து தினந்தோறும் உங்களுக்கு வந்து 90 USDT கிடைக்கும். 4வது லெவல் வந்து 4%. இப்போ வந்து மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 1.5 மில்லியன் இல்லைங்களா? ஓகே, 10,000 பேர் 1.5 மில்லியன் உங்களுக்கு தினந்தோறும் 600 USD கிடைக்கும். அதுதாங்க இங்க வந்து என்ன கேட்டீங்கன்னாக்கா இது ஒரு அருமையான ஒரு இன்கம். ஏன் ஒரு அருமையான இன்கம் கேட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தினந்தோறும் கிடைக்கும். எவ்ரி டே உங்களுக்கு தினந்தோறும் இந்த வருமானம் வந்துகிட்டா இருக்கும். இந்த தினந்தோறும் இந்த வருமானம் வர்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே வேலை என்ன தெரியுங்களா? எத்தனை பேர்த்த உங்க டீம்ல கொண்டு வரீங்க அதுதான் முக்கியம். எத்தனை பேர் டீம் கொண்டு வரீங்க அதுதான் முக்கியம். எத்தனை பேர் கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட வருமானம் நிச்சயமாக பெரிய ஒரு வருமானமா இருக்கும். ஓகே, now I talk about PTX. ஓகே, இந்த PTX இந்த கம்பெனியோட டோக்கன் சரிங்களா? கம்பெனியோட டோக்கன் என்ன இருக்கு? டோக்கன் கேட்டீங்கன்னா இந்த கம்பெனியோட ஆஃபிஷியல் டோக்கன் வந்து PTX. இதுதாங்க இந்த கம்பெனி. இந்த பெண்டோ டோக்கன் தான் இந்த கம்பெனியோட ரியல் டோக்கன். இதான் டோக்கன். இந்த டோக்கன் தான் பயன்படுத்துறாங்க. ஓகே, பெரிய வருமானம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாத்தோடையும் பெரிய வருமானம் இங்கதான் இருக்குது. இங்க வந்து 2 இருக்குங்க. வந்து இந்த PTX டோக்கனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு இந்த கம்பெனியோட நோக்கத்தை புரிஞ்சுக்கணும்.
இது 2 நீங்க சரியா செஞ்சீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக எல்லாரும் ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்குள்ள ஒரு பெரிய வாய்ப்பு இங்கதான் இருக்கு. இப்போ உதாரணமாக இந்த கம்பெனி நோக்கம் என்னது? கம்பெனி நோக்கம் வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சது 1,00,000 பேரை கொண்டு வரணும், 1,00,000 மெம்பர்ஸ் வந்து சேர்க்கணும் அப்படின்னு கம்பெனி வந்து ராவும் பகலும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஓனரும் சேர்த்து மிஸ்டர் ராவ், டாக்டர் ராவ் எல்லாம் சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, தினந்தோறும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னது? கம்பெனி நோக்கத்தை வந்து சரிப்படுத்தணும், அதாவது 1,00,000 பேர் கொண்டு வரணும் அப்படின்னு இதை ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்ப சிலர் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, பரவாயில்ல நான் ஒரு யூனிட் வாங்கிட்டு பேசாம உட்காந்துக்கிறேன் அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா இந்த நோக்கம் வந்து சரியா அமையுமா? நிச்சயமாக இந்த நோக்கம் வந்து சரியா அமையறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அல்லது வாய்ப்பு இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா கம்பெனி போற நோக்கத்துல வந்து இந்த அடைஞ்சிருவாங்க, இந்த 1,00,000 பேர் கண்டிப்பா அமைச்சிருவாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா அது காலதாமதமாகும். சரிங்களா? காலதாமதமாகும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா கம்பெனில வந்து ஒரு 5 பேர் தான் வேலை செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 பேர் தான் ஓடி ஓடி வேலை செய்றாங்கனாக்கா நிச்சயம் காலதாமதம் போகும். அதே போல 20, 30 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாங்களா என்ன ஆகும்? சரிங்களா? இந்த என்னது கேட்டீங்களா, இந்த 100,000 அல்லது 1,00,000 மெம்பர்ஸ் சேர்க்கிறது, மெம்பர்ஸ் சேர்க்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கவே முடியாது. சரிங்களா? இப்ப நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 100,000 அப்படின்றத விட 100,000 விட என்ன செய்யணும்? நம்ம 10,000 பேர் சேர்த்துடணும் அப்படின்னு ஓடணும். 10,000 பேர் எப்படியாவது 10,000 பேர் வந்து சேர்த்துடணும். 10,000 பேர் ஆளுக்கு ஒரு ஆளுக்கு 2 பேர் கொண்டு வந்தாங்களே போனாலே அது எங்கே போயிடுச்சு? 20,000 பேர் போயிடுச்சு. இல்ல 20,000மா? 10,000னா 20,000 பேர் போயிடுச்சு. அப்ப 20,000 பேர் 2 பேர் 40,000, 40 2 பேர் கேட்டா என்ன தெரியுங்களா? அது வந்து 80,000, 1,00,000 அப்படின்னு போயிடும். சரிங்களா? 1,00,000 பேர் போய் வந்துட்டாங்களாக்கா ஆளுக்கு ஒரு பேர் கொண்டு வந்து 2,00,000 ஆயிரும். சரிங்களா? இப்ப நம்ம நோக்கம் என்ன? 1,00,000 பேர் வந்தாங்களாக்கா நம்ம டோக்கனை வந்து 20 காசு கொண்டு போயிடலாம் அப்படின்னு கம்பெனி நோக்கத்தை ஓடி இருக்காங்க. அதே சமயத்துல கம்பெனி வந்து சரிங்களா 2,00,000 பேர் இருந்தாலும் என்ன ஆயிருக்கும்? சரிங்களா? 40 காசு கொண்டு போயிருக்கலாம், 50 காசு கொண்டு போயிருக்கலாம். சரிங்களா? 50 USD கொண்டு போயிருக்கலாம். அப்போ உங்க வருமானம் வந்து பெருசா தானே இருக்கும். இப்போ உதாரணமாக இப்ப பாருங்க ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் பாருங்க. அப்ப நான் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் உதாரணமாக இந்த டோக்கனோட விலை வந்து 0.02 காசுல இருக்கு வச்சுக்கோமே. 0.02 காசுல இருக்கு. கம்பெனி நோக்கம் என்னது? எப்படியாவது 2வது அந்த 0.2 காசுமாக்க 20 காசு ஆக்கணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ ஓடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உதாரணமாக நீங்க வந்து சரிங்களா ஒரு ஒரு 1000 டோக்கன் சரிங்களா 1000 இல்லைங்க 1000 டோக்கன் இது ரூம் மலிவா தான் இருக்கு. 100 டோக்கன் நீங்க வாங்கி வச்சிருந்தீங்க. 100 டோக்கனோட விலை எவ்வளவு தெரியுங்களா? 200 USD தாங்க. அந்த 200 USD வந்து நம்ம உங்களை வாங்க சொல்லல. 200 USD போட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லல. வாங்குறோம் வாங்கலாம். சரிங்களா? நம்ம என்ன சொல்லணும்னா அந்த 200 USD-யும் ஃப்ரீயா எடுத்து செஞ்சிடலாமே. சரிங்களா? 200 USD இலவசமா செஞ்சிடலாமே. எப்படி இலவசமா செஞ்சிடலாம் கேட்டீங்களா? USDT எப்படி இலவசமா செஞ்சிடலாம் கேட்டீங்கன்னாக்கா நீங்க வந்து உள்ளுக்கு பூந்து நீங்க வந்து உங்களுக்கு 1% அங்க கிடைக்குது. அதே சமயத்துல நீங்க ஆளை கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட வருமானம் பெருகும். வருமானம் பெருகும்போது அந்த வருமானத்துல தான் நீங்க வந்து இந்த டோக்கனை வாங்கிடலாம். அப்படி இந்த டோக்கன் வாங்கும் போது உங்களுக்கு 1,00,000 டோக்கன் கையில இருக்குது வச்சுக்கோமே. அது 20 காசு ஏறிச்சுன்னா எவ்வளவு கிடைக்கும் வருமானம்? மலேசியா காசு 1,00,000 வெள்ளிங்க. மலேசியா காசு 1,00,000 வெள்ளி. இது தெரியுங்களா? 1,00,000 வெள்ளி. அப்ப 40 காசு என்ன? 40 காசு என்ன ஆகும்? தெரியுங்களா? 50 காசு ஓகே. போட்டாரு. கரெக்ட்டா போட்டாரு. ஓகே. 1,00,000 வெள்ளி. 1,00,000 இது இருந்துச்சா 20 காசு போனா உங்களோட வருமானம் எவ்வளவு? 1,00,000 வெள்ளிங்க. சரிங்களா? ஆனா இங்க வந்து 1,00,000 வெள்ளிக்கு பேசக்கூடாது. சரிங்களா? 1,00,000 வெள்ளிலாம் நீங்க பேசவே கூடாது. யோசிக்கவே கூடாது. நான் வந்து 1,000,000 காயின் வாங்கி வச்சேனாக்கா, 1,000,000 காயின் இந்த வருமானத்தை வரக்கூடிய 1,000,000 காயின் வாங்கி வச்சேன்னா, அந்த 1,000,000 காயின் எப்ப வருங்க? ஏறக்குறைய எவ்வளவு வரும்? ஏறக்குறைய 12,000 வெள்ளிக்கிட்ட வரும். ஏறக்குறைய எவ்வளவு வரும்? 12,000 வெள்ளிக்கிட்ட வரும். அது மலேசிய காசு 12,000 வெள்ளி தான் வரும். சரிங்களா? ஏறக்குறைய அவ்வளவுதான் வரும். 12,000 வெள்ளி தான் வரும். சரிங்களா? இந்த 12,000 வெள்ளிய இது கிடைக்கிற வருமானத்துல அப்படியே செஞ்சு அது அப்படியே வருமானத்தை எடுத்து இந்த வருமானம் மூலியமா அந்த 1,000,000 காயின் தெரியல 1,000,000 காயின் நான் வாங்கி வச்சேன்னா
என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, நான் வந்து இது 20 சேரும் போது என்னோட வருமானம் வந்து $1 மில்லியன் வருமானம் வந்துரும். சரிங்களா? 20 சேரும்போது என்னோட வருமானம் வந்து 1 மில்லியன் இருக்கும். சரிங்களா? இது சாத்தியமா? அப்படின்னு கேட்டா, இது நிச்சயமா சாத்தியம் தான். ஆனா இந்த சாத்தியம் ஆவறதுக்கு யாருங்க முக்கிய காரணம்? இந்த சாத்தியம் ஆவறதுக்கு நம்ம தான் முக்கிய காரணம். சரிங்களா? நம்ம தான் முக்கிய காரணம். நம்ம எல்லாருமே இறங்கி இத துரிதமா வேலை செஞ்சாக்கா, இது வந்து நிச்சயமாக சாத்தியமாகும். சரிங்களா? இதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேங்க. என்னைக்கோ ஒரு நாளுக்கு 2,8ல 2,9ல வந்து பிட்காயின் விலை வந்து 1 காசு கூட இல்லங்க. 1 காசு கூட இல்ல. பிட்காயின் விலை வந்து 1 காசு கூட இல்ல. இன்னைக்கு பிட்காயின் விலை எவ்வளவுங்க? $70,000 சரிங்களா? ஏறக்குறைய 3,00,000 மலேசிய காசு வந்து 3,00,000 வெள்ளிங்க. சரிங்களா? 771 ஏறக்குறைய. சரிங்களா? அப்ப அந்த 1 காசு கூட இல்லாத பிட்காயினே ஏன் அவ்வளவு ஏன் இந்த லெவல்ல இந்த இந்த இதுல வளர்ந்துருச்சு கேட்டீங்கன்னாக்கா, எவ்வளவு பேர் அந்த குரூப்ல இருக்காங்க. எவ்வளவு பேர் அந்த மெம்பர்ஷிப் இருக்காங்களோ, அந்த இதுல வந்து இந்த பிட்காயினோட விலை வந்து அதிகமா வளர்றதுக்கு வளர்றதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கும். இல்லைங்களா? சோ, இப்ப நீங்க பாருங்க 1 மில்லியன் காயின்ங்க. நீங்க சேர்க்க வேண்டிய 1 மில்லியன் 1 மில்லியன் காயின் நீங்க சேர்த்தீங்கன்னாக்கா, உங்களோட இன்கம் வந்து $1 மில்லியன். சரிங்களா? அவ்வளவுதாங்க. டாக்டர் ஐ திங்க் தட்ஸ் இனஃப் பிகாஸ் எனக்கு 10 மணிக்கு ஜூம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க் யூ. அன்பு தலைவர் மிஸ்டர் அன்பு அவருடைய ஷேரிங்காக காத்திருக்கார். அன்புஜி, ஓகே. நான் வந்து லீவ் ஐ அம் லீவிங். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் 10 மணிக்கு. எஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஜி, தேங்க்யூ ஸோ மச். யா, வணக்கம் சார். நன்றி. நன்றி கிருஷ்ணன் சார், வணக்கம். நன்றி. ஓகே. ஹலோ. எஸ். பேசுங்க ஜி. ஓகே. அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். ஓகே, காலை வணக்கம். ஓகே. ஹேப்பி மார்னிங். ஓகே, ஹேப்பி மார்னிங். சரி, என்னோட உரையை நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம ஏன் வந்து எம்வி குளோபல்ல இருக்கிறோன்றது ஒரு ரீசன் எடுத்துக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னமும் சிலர் வந்து ஏதோ கூப்பிட்டாங்க, நம்ம $150 போட்டோம், நம்ம வந்து பிசினஸ்ல இருக்கோம் அப்படின்னு இல்லாம ஒரு கரெக்டான ஒரு ரீசன் ஒன்று எடுத்துங்க. ஏன் நம்ம வந்து எம்வி குளோபல்ல இருக்கணும்ட்டு. என்னன்னாக்கா, ஏன்னா இதுல இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து பாதிக்கப்பட்டவங்க இருப்பீங்க. இது கொஞ்சம் அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க. சரி, என்னதான் பார்க்கலாமன்னு கூட வந்திருப்பீங்க இந்த கூட்டத்துல. இன்னொன்னு அதுக்கு முன்ன வந்து நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு 31 பேர் இருக்கோம். வந்தவங்களுக்கு எல்லாம் மிக்க நன்றி. ரொம்ப முக்கியம்னு சொன்னாக்கா, நான் எப்பயும் என்ன சொல்லுவேனாக்கா, இந்த ஜூம்ல வந்து இந்த கிரவுட் வந்து குறையாம பாத்துக்கணும். ஓகேங்களா? சரி, இப்ப ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை நீங்க வந்து கண்டிப்பா ஏற்படுத்திக்கணும். ரீசன் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நம்ம கை நிறைய பணம் சம்பாதிக்கணும், நம்ம பிரச்சனைகள்லாம் தீர்க்கணும், நம்ம வந்து ஃபைனான்சியல் ஃப்ரீடம்க்கு போனோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நான் பிரசன்டேஷன்ல பெரும்பாலும் நான் என்ன சொல்லுவேனாக்கா, இன்னைக்கு ஒரு 60 வயசுக்கு மேல உள்ளவங்க பாத்தீங்கன்னா, ரவுண்ட் வந்து இபிஎஃப் எடுத்து சிலர் வந்து பிள்ளைங்க கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து வீடு ரெனோவேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில பிள்ளைங்க படிப்புக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப அந்த பணம் இப்ப நம்ம கையில இல்ல. ஓகேங்களா? செலவு பண்ணிட்டோம். திரும்ப ஒரு முறை நம்மளுக்கு வந்து ஒரு 2வது இபிஎஃப் வந்தா எப்படி இருக்கும்? அப்படி கூட நீங்க ஒரு ரீசனா எடுத்துக்கலாம். அல்லது நீங்க ஒரு பங்களோ வீடு வாங்கணும், ஒரு ட்ரீம் கார் உங்களுக்கு வாங்கணும், அல்லது உலகத்தை வந்து நீங்க சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லி பல ரீசன், ஏதாவது ஒரு ரீசனை வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். ரீசன் இருந்தாதான், ஏன்னு சொன்னா சொல்லுவோம், அதாவது there is a will, there is a way. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நீங்க ஒரு 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 உறுதியான ஒரு இது நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வச்சுக்கணும். அடுத்தது வந்து என்ன, அதாவது பல கம்பெனி வெளியே இருக்கு. இன்னைக்கு நானும் பல கம்பெனி செஞ்சுட்டு தான் அதுல வந்திருக்கேன். என்ன மித்த கம்பெனிக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்ன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப பேர் வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு டைரக்ஷன் கிடைக்காமயே இன்னும் இருக்கிறீங்க. மித்த கம்பெனிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்றேன்ல. ஏன்னா அனுபவபூர்வமா சொல்றேன். நான் வந்து ஒரு 23 வருஷம் நெட்வொர்க் பிசினஸ்ல இருக்கிறேன். அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10, 12 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட அனுபவபூர்வமா நான் சொல்றேன். இதுல வந்து என்னன்னாக்கா, முதலாவது வந்து எம்வி குளோபல் வந்து இட்ஸ் நாட் அ ஸ்கேம். நான் இந்த ஜூம் மீட்டிங் வர்றதுக்கு முன்ன வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ மெசேஜ் வந்துச்சு. அதுல வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நினைக்கிறேன், அவர் பேசுறாரு. நிறைய பேர் போய் ஸ்கேம்ல போய் மாட்டிக்கிட்டு நிறைய பணத்தை இழந்துடுறாங்க. இந்த குறுகிய காலத்துல பெருசா பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு போயிடுறாங்கன்னு. ஏன் இங்க தப்பு நடக்குதுன்னா, அது வந்து உண்மையான பிசினஸா, இது ஸ்கேமா,
மணி கேமா அப்படின்னு தெரியாம போறதுதான். இது எம்வி குளோபலை பொறுத்த வரைக்கும் திரும்ப 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 சொல்றேன், இட்ஸ் நாட் அ மணி கேம். இது வந்து மணி ரொட்டேஷன்லாம் கிடையாது. இவங்க இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னா இந்த எம்வி குளோபல் ஆரம்பிச்சு பெண்டோ ப்ராஜெக்ட், ஏன்னா எம்வி குளோபல் தான் பெண்டோ ப்ராஜெக்ட் தான் எம்வி குளோபல். இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். எம்வி, ஏன்னா பெண்டோ ப்ராஜெக்டோட மார்க்கெட்டிங் ஆம் தான் எம்வி குளோபல்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப வந்து இவங்க எம்வி குளோபலுக்கு வந்து ஒரு பேக் போன், இன்னைக்கு நம்ம போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கு. அதுக்கு பேக் போன் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பெண்டோ ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ரிஜிஸ்டர்ட் கம்பெனி. ஓகேங்களா? அப்ப இந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெமிட்ரான் வார வாரம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்றாங்க இல்லையா. ரெமிட்ரான் நம்ம போன்ல கனெக்ட் பண்ணலாம், ஒரு $10 கிடைக்கும், லேப்டாப்ல கனெக்ட் பண்ணா ஒரு $30 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அது வந்து இது புதுமையான ஒரு விஷயம். ஒரு 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 புதுமையான ஒரு விஷயம் வேற யாருக்கிட்டையும் இல்லை, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த ப்ராடக்டை யூஸ் பண்றது ஏறக்குறைய ஒரு 65,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு உலகம் முழுதும் பாத்தீங்கன்னா ஒரு 65,000 மெம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் வந்து இப்பைக்கு ஏறக்குறைய 65,000 நாட்டுக்கு போயிருச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பெண்டோ ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 24 கண்ட்ரியில வந்து ஆபீஸ் வச்சு இயங்கிக்கிட்டு இருக்கு, நடத்திக்கிட்டு இருக்காங்க. கண்ட்ரி மேனேஜர்லாம் இருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும்னாக்கா ஒயிட் பேப்பர் 1.0 நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்லணும்னாக்கா ரொம்ப முக்கியமா சொல்லணும், இந்த கம்பெனிக்கு மெயினான பர்சன் 2 பேரு, டாக்டர் அதாவது சிஇஓ நவரத்னம் அண்ட் சிடிஓ லோகநாதன். அவங்க 2 பேரை பத்தி கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கு அவங்க வந்துங்க, எனக்கு இந்த பிசினஸை ரொம்ப ஆணித்தரமா நம்பி நான் உழைப்ப போட்டிருக்கிறது ஒரு காரணம் வந்து அவங்க 2 பேருங்க. அவங்க வந்து தே ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள், சாதாரண மனுஷன் இல்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதனையாளர். பல கம்பெனிக்கு வந்து அவங்க தூணா இருந்து வெற்றி நட போட்டிருக்காங்க. அந்த கம்பெனிங்க வந்து வெற்றிகரமா போறதுக்கு இவங்க ஒரு காரணமா இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஆர்டினரி பர்சன் இல்ல. ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து பெரிய அளவுல நாலேஜ் இருக்கு. இன்னைக்கு வந்து மித்த கம்பெனியை வந்து வெற்றிகரமா போக வச்சவங்க இவங்களோட சொந்த கம்பெனி எப்படி வச்சிருப்பாங்க, அவங்களோட திட்டங்கள்லாம் எப்படி இருக்கும், இதை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இன்னொன்னு வந்துட்டு நான் இதுல வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னாக்கா, நான் நிறைய கம்பெனி பண்ணியிருக்கேன். ஓனர், மெயின் ஓனரை வந்து டிவியில வீடியோல காட்டுவாங்க. சில சமயத்துல அந்த மெயின் இதுல வந்துட்டு ஈவென்ட்ல வந்துட்டு பேசிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். உண்மையிலேயே அவங்க ஓனரா என்ன ஏதுன்னு கூட தெரியாது. மேனேஜ்மெண்ட் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு எம்வி குளோபல் பெண்டோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதுல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. அதுல எனக்கு ஏறக்குறைய ஒரு 6 பேரை தெரியும், நம்ம டச்ல இருக்கிறோம், கனெக்ஷன் இருக்கு. சிலர் சொல்றேனே, குர்மித் கௌர் இருக்காங்க, அப்புறம் பிரசாந்த், அப்புறம் வந்து திவன்ராஜ், அப்புறம் வந்து ஹபிபி, மஞ்சு பாஷினி, ஜெயஸ்ரீ அண்ட் நான் இன்னைக்கு வந்து இவரை பார்த்தேன், சீஃப் ஃபைனான்ஸ் ஆஃபீஸரை வந்து பார்த்தேன், ஆனா பேசல. ரங்கநாதன் சொல்லிட்டு அவரை பார்த்தேன், ஆனா நான் பேசல. அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கத்திலே இருக்காங்க. நீங்க ஏதோ ஒண்ணு அவங்கள பார்க்கணும்னா கூட பார்க்கலாம், அவங்கள தொடர்பு கொள்ளனா கூட நீங்க நேரடியா நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நான் ஏற்கனவே செஞ்ச கம்பெனில பாத்தீங்கன்னா இருக்காங்க, ஆனா அவங்க வந்து ரியல் பர்சன் இல்லைங்க. இன்னொன்னு வந்து ஏன்னா அவரு பாஸ் நவா வந்து அடிக்கடிக்கு நாங்க சந்திக்கிறதுனால அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, இன்னைக்கு இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் டீம்ல உள்ளவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஃபில்டர் பண்ணி, அவங்கள ட்ரெயின் பண்ணி, அவங்கள மோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த நேரத்திலையும் எந்த நேரத்திலையும் அவங்க வந்து நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு டீம் வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து இன்னைக்கு நீங்க வெளியே போய் பேசும்போதே உடனே வந்து இது ரிஜிஸ்டர் பண்ணிருக்கா, இது வந்து ஜென்வின் கம்பெனியா, இதை நம்பலாமா, அந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதாவது இதுல வந்து பிடிஎக்ஸ் கூட மிஸ்டர் கிருஷ்ணன் சொன்னார்ல, அந்த பிடிஎக்ஸ் டோக்கன். ஓகே, அந்த பிடிஎக்ஸ் டோக்கன் பத்தி நான் முக்கியமா கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஓகே, வெளியே நிறைய அன்ஆபிஷியல் டோக்கன் சொல்லுவாங்க. அது வந்து அன்ஆபிஷியல் டோக்கனுக்கும் ஆபிஷியல் டோக்கனுக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்றேங்களேன். நீங்க அன்ஆபிஷியல் டோக்கன் வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டு பாருங்களா, அவங்க வந்து காயின் மார்க்கெட் கேப்ல இருக்காங்களான்னு, இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எக்ஸ்சேஞ்சர் எந்த எக்ஸ்சேஞ்சர்ல இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க. ஏன்னா
டோக்கன் அப்படின்னு சொன்னா, காயின்னு சொன்னாக்கா எக்ஸ்சேஞ்சர்ல இருக்கணும். எக்ஸ்சேஞ்சர்ல இல்ல அப்படின்னு சொன்னா அந்த டோக்கனை நீங்க மாத்த முடியாது. மார்க்கெட்ல செக்குலேஷன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒழிய அதை நீங்க கேஷ் அவுட் பண்ண முடியாது. ஆனா நீங்க வந்து பெண்டோ டோக்கன் பாத்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்ல இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நீங்க வந்து எந்த நேரம் வேணாலும் நீங்க எக்ஸ்சேஞ்சர்ல போய் நீங்க டைல்யூட் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். ஓகேங்களா? சரி, எந்த எக்ஸ்சேஞ்சர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்பேங்க்னு ஒரு எக்ஸ்சேஞ்சர்ல இருக்கு. அடுத்தது வந்து ப்ரோபிட்னு ஒரு எக்ஸ்சேஞ்சர்ல இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்க அதாவது சில சமயத்துல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. ஞாபகத்துல இருக்கும், அப்புறம் மறந்துடுவீங்க. போய் ஒரு ஆள்கிட்ட பேசும்போதே இந்த நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்னா, தவறாம இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து கலந்துக்கணும். நம்மளுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இங்கிலீஷ் மீட்டிங் இருக்கு. வெட்னஸ்டே புதன்கிழமை வந்து தமிழ் மீட்டிங் இருக்கு. தேர்ஸ்டே வந்து மலாய் மீட்டிங் இருக்கு. ட்ரெய்னிங் இருக்கு. அப்புறம் வந்து சனிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெய்னிங் இருக்கு. இதெல்லாம் நம்ம கலந்துக்கணும். அது எதுக்கு கலந்துக்கணும்னு சொன்னா, 1வது வந்து நம்மளுக்கு நாலேட்ஜ் வேணும். நாலேட்ஜ் இருந்தா தாங்க நம்ம வந்து இதுல வெற்றி நட போட முடியும். நம்ம சம்பாதிக்க முடியும். 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க அந்த பாசிட்டிவ் என்வாயர்ன்மென்ட்ல இருக்கணும். நீங்க அப்பப்ப இப்ப வந்து ரொம்ப வேண்டாங்க நம்மளே வந்து அ நம்ம பக்தியா இருக்கணும். நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னா, கோயிலுக்கு தவறாம போறோம் இல்லைங்களா? கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கு. அப்ப அந்த மாரி போற மாரி, இன்னைக்கு Zoom வந்து நீங்க கோயிலுக்கு போற மாரி நெனச்சுக்கிட்டு, நீங்க வந்து தவறாம நீங்க வந்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த நாலேட்ஜ் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறீங்களோ, அப்பதாங்க நீங்க வெளிய போய் ஜெயிக்க முடியும். ஏன்னா வெளிய வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்பளுக்கு ஆதரவு குடுக்கிறத விட, நம்மள வந்து நெகட்டிவ் ஆக்குறதுக்கு அது நண்டு கதை இருக்கு இல்லையா? நண்டு வந்து கீழ இழுத்து விடும்ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இழுத்து விடுறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். இந்த பிசினஸ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, இட் மீன்ஸ் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால, நான் வந்து இனிமேல் இன்வெஸ்ட்மென்ட்டே தொடக்கூடாது. இனிமேல் வேண்டாம் அப்படின்னு தாங்க நெனச்சேன். செய்யவே கூடாதுன்னு நெனச்சேன். போதும் பட்டதெல்லாம் போதும் அப்படின்னு. ஆனா அப்படி இருந்தும் ஏன் நான் இந்த பிசினஸ நான் திரும்ப எடுத்து நான் செஞ்சுகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அளவு கடந்த நம்பிக்கை. எனக்கு நல்லா தெரியும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது பல வாய்ப்பு நம்ம வந்து தவற விட்டாலும், கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து வெற்றி அடையறதுக்கு. இன்னைக்கு எம்வி குளோபல வந்து அப்படித்தான் நான் எடுத்துக்கிட்டு நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். அந்த மாரி நீங்க எல்லாம் எடுத்து செஞ்சு சாதிக்கணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஜி, தேங்க்யூ ஸோ ஓகே மச். டாக்டர். ஓகே பாய். அற்புதமான ஒரு ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து பெண்டோ பிடிஎக்ஸ்னா என்னன்னு கேட்டாங்க. பெண்டோ டோக்கன், ரைட்? பெண்டோ டோக்கன். அந்த எக்ஸ் வந்து பொதுவாக எக்ஸ்சேஞ்சில் வந்து இந்த எக்ஸ் கூட இணைச்சிக்குவாங்க. ஸோ பேசிக்லி இட்ஸ் பெண்டோ டோக்கன். அடுத்தது இந்த மாசம் நம்மளோட சேல்ஸ் டிரைவ், ரைட்? முக்கியமா 6 பேருக்கு மேல நீங்க கொண்டு வந்திருக்கணும் புது ஆட்களை. 2வது உங்களுடைய டைரக்ட் தான் இந்த மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே, ரைட்? டைரக்ட்ல 50 பிசினஸ் யூனிட். இந்த மாதிரி தான் 5 பேரு 10 10 10 10 உங்களுடைய நம்மளுடைய ஹெச்பி கம்ப்யூட்டர் உங்களுக்கு சொந்தமாயிரும். புரியுங்களா? ஸோ அந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இன்றைய ஜூம் நிகழ்ச்சியை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம். நாளைக்கு கம்பெனியோட பிரசன்டேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கணும். தென் சனிக்கிழமை நம்மளுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அதுலயும் நீங்க வந்து கலந்து கத்துக்கணும், ரைட்? ஸோ நம்மளுடைய ஸ்கில்ஸ், நம்மளுடைய நாலேஜோட வளர்ச்சி தான் நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ வித் தட் நோட், ரைட், we are closing the room in few seconds. Bosses, is there anything for us to edit? Okay, so if nothing, thank you so much. Thank you, Krishna. So எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. So we are closing the room in few seconds.